சில பேத்துக்கு டாய்லெட்ல உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது, மூச்சு வாங்கும். ஒரு சக்தி அதிகமாயிட்டா, காற்று சக்தி அதிகமாயிட்டா மூச்சிறைப்பு நோய்கள் குறைஞ்சு போயிட்டா உடனே ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் கொண்டு வந்து வைப்பாங்க. இப்ப நல்லா ஆயிடுச்சுங்க. என்ன காரணம்? நோ அவேர்னஸ் அபவுட் யுனிவர்சல் பவர். பஞ்சபூத 5 எலிமெண்ட் எனர்ஜியை பத்தி ஒரு அவேர்னஸ் இல்லாததுனால போச்சு. அப்படி ஏதாவது மூச்சிறைப்பு நோய் வந்துன்னா நாக்கு தூக்கிட்டு ஒரு கிராம்ப உள்ள வச்சுக்கணும், மேல ஒரு கிராம்ப வச்சுக்கணும், அப்படி அந்த எசன்ஸ முழுங்கணும். தொடர்ந்து விக்கல் வருதா, கரும்பு சக்கரை அப்படியே எடுத்து போட்டோம், விக்கல் உடனே நின்று போயிடும். கரும்பு சக்கரை முழுங்க கூடாது, வாய்க்குள்ள வச்சு அதை சுவைத்து சப்பி அதை எடுத்துக்கணும், விக்கல் நின்று போயிடும். இதே கோளாற 5 சாறு இருப்பாங்க. பூண்டு சாறு, இஞ்சி சாறு, எலுமிச்சை சாறு, ஆப்பிள் சாறு. பூண்டு சாறு, இஞ்சி சாறு, ஆப்பிள் சாறு, தேன், எலுமிச்சை சாறு. இந்த 5ஐயும் கொதிக்க வச்சு குடிச்சோம்னா ஹார்ட் அட்டாக் வராது, அடைப்பு வராது. சின்ன சின்ன விஷயமா இருக்கும், நம்ம செய்ய மாட்டோம், சோம்பேறிக. எவனாவது செஞ்சு வச்சிருந்தா வாங்கிக்குவோம். செய்யணும், செஞ்சிருக்கிறீங்கன்னா கையெழுத்துங்க, செய்யுங்க. அதுக்காக தானே சொல்லி கொடுக்குறேன். இப்ப நான் சொல்லி கொடுக்கறது நான் நல்லா இருக்கிறதுல, நீங்க, உங்க குடும்பம், உங்க குழந்தைங்க எல்லாரும் நல்லா இருக்கணுங்க. பண்டைய தமிழர் எங்காவது ஆஸ்பத்திரிக்கு போனான்னா கிராமத்துல வைத்தியர் இருப்பாரு, அவர்கிட்ட போவாங்க, நல்லாயிரும். எலும்பு முதல் கொண்டு சரி பண்ணிடுவாங்க. எலும்பூட்டி தலை சாறு புளிவாங்க, ஒரு தப்பை வச்சு கட்டுவாங்க, துணியை வச்சு போடுவாங்க, அது எண்ணெய் ஊத்துவாங்க, ஆடாம அசையாம வச்சிருக்கணும். இப்படி கை கட்டிடுவாங்க, இப்படியே பார்த்தா கை வராத மாதிரி தான் போகணும், ஆனா நல்லாயிடும். சமர்ப்பணம் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி நம்ம சத்யேந்திர சீதர் பீடத்துல ரெண்டி சுவாமிகளுக்கு குரு பூஜை நடைபெற இருக்குது. அப்படிப்பட்ட குரு பூஜை நன்னாளிலே காலை வச்சீங்கன்னா கோடி நன்மை. அணிதிரண்டு வாருங்கள், சித்தர்களின் அருளினை பெற்று வெற்றி வாழ்வு வாழ்வோம்.